எபேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனமாகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவே வாசல் ஊழியங்களின் சார்பில் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாக புதிய 9வது மாதத்தை இந்த வருஷத்திலே நாம் காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக பெற்று கிறிஸ்து இயேசுவுக்கென்று நீங்கள் சாட்சிகளாக வாழும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டிருக்கிற செய்தியினுடைய தலைப்பு, நீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்பதாகும். பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே அன்பாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டால் அதற்கு பதிலாக ஒரு சில அளவீடுகளை நாம் வைத்திருக்கிறோம். முதலாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் சொல்லுவோம், நான் காலையும் மாலையும் ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறேன் ஐயா என்று சொல்லுவோம். அடுத்த நிலையிலே நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு ஆராதனைக்கு தவறாமல் சென்று விடுகிறேன் என்று சொல்லுவோம். அடுத்த நிலையிலே நாம் யோசிப்போமே என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றும் ஆலயத்திற்கென்றும் காணிக்கைகளை உதாரத்துவமாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். இன்றும் கர்த்தரிடத்திலே நான் அன்பாய் இருக்கிறேன் என்பதற்கு வேதவசனத்தின் அடிப்படையாக சொல்லுவதாக நினைத்து கொண்டு தசம பாகங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திட்டவட்டமாக வஞ்சனை இல்லாமல் முழுவதுமாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுவோம். இது எல்லாம் மனிதர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவிலே அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கு வைத்திருக்கிற ஒரு அளவுகோலாகும். ஆனால் நம்ம எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்டு கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்டு கொண்டதோடு மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினால் நிரப்பும்படியாக நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிலே அன்பு வைத்திருக்கிறோம் என்று நாம் சொல்லுவதற்கு ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். அதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு சற்று எடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல உபதேசம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவாகி என்னிலே அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலே என்ன என்ன கற்பனைகளை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறேனோ அவைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவாகி என்னிடத்திலே அன்பாய் இருப்பதற்கு சரியான சான்றாகும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே திட்டவட்டமாக சொல்கிறார். அருமையான தேவஜனமே, நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். நாம் வேதாகமத்தை நன்றாக வாசிக்கிறோம், இரவு பகலும் வாசிக்கிறோம், காலையில் எழும்பினவுடனே வாசிக்கிறோம், தூங்க போகும் பொழுதும் வாசிக்கிறோம். இது எல்லாம் ஒழுங்காக நடந்தாலும் வாசிக்கிற அந்த வேத வசனங்களின்படி நாம் நடக்கிறோமா வாழ்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். வாசிக்கிற அந்த வேத வசனத்தை என் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் நான் கைக்கொள்ளுகிறேனா என்பதை சற்று யோசித்து பாருங்கள்.
இப்பொழுது வேதாகமத்தில் உள்ள எல்லா கற்பனைகளையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு சமயம் போதவே போதாது. ஆகையினாலே ரெண்டு முக்கியமான கற்பனைகளை நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எடுத்து வைப்பதற்கு முற்படுகிறேன். முதலாவது கற்பனை என்னவென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஒரு அருமையான உபதேசத்தை நமக்கு கற்பனையாக கொடுத்து வைத்திருக்கிறார். நன்றாக நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே நான் உங்களுக்கு கொடுக்கிற கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே திட்டவட்டமாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்த பொழுது இயேசு நம்மிலே அல்லது சமுதாயத்திலே வாழ்ந்த மக்களிலே எவ்விதமாக அன்புள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்ப்போமே என்று சொன்னால், அவர் சமுதாயத்தினால் ஒடுக்கி ஒதுக்கப்பட்ட பாவம் நிறைந்த மக்களை நேசித்தார், அன்பு கூர்ந்தார் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. பாவியான ஸ்திரீ, கையும் களவுமாக உபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட பாவியான ஸ்திரீயிலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 4வது அதிகாரத்திலே 6 புருஷர்களோடு கூட வாழ்ந்தும் ஒருவரும் தனக்கு உண்மையான புருஷன் என்று சொல்லுகிற அளவிற்கு இல்லாத நிலையிலே வாழ்ந்த அந்த ஸ்திரீயிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்திலே 8-9 வசனங்களிலே சகையு என்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து தான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்ட பொழுது இயேசு அந்த சகைவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொன்னார். பாவிகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். அதோடு கூட மட்டுமல்ல, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுக்க பகைத்தார்கள். ஆனால் யூதர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசித்தார், அவர்களிலும் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் வாசிக்க முடிகிறது. அதோடு கூட புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற வேதபாரகர், சதுசேயர், பரிசேயர் போன்ற மத தலைவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களுக்கும் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் எதிராக செயல்பட்ட பொழுதிலும் கூட இயேசு கிறிஸ்து அந்த 3 வகையான கூட்டத்தாரையும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆகவேதான் இயேசு நமக்கு கற்பனையாக அந்த யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலே தீர்க்கமாக சொல்லி இருக்கிறார், நான் உங்களில் எப்படி அன்பாய் இருக்கிறேனோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் எவ்விதமாக நம்மோடு கூட இருக்கிற விசுவாசிகளோடு, குடும்ப அங்கத்தினர்களோடு, சமுதாயத்திலே நாம் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரு அருமையான விசுவாச சகோதரனை தெரியும். அந்த சகோதரர் வாகனத்திலே போகும் பொழுது யாராவது அந்த வாகனத்தை நிறுத்தி எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டால் அவர் கேட்பார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீரா என்று கேட்பார், நீர் கிறிஸ்தவரா என்று கேட்பார். இது ரெண்டும் இல்லை என்று சொல்லி அவர் பதில் சொன்னார், அப்படியே விட்டு நான் உங்களை என் வாகனத்திலே ஏற்ற மாட்டேன் என்று சொல்லி கடந்து சென்று விடுவார். இது கிறிஸ்தவத்தின் உபதேசத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி ஒரு சரியான உபதேசம் கிடையாது.
இது ஒரு தவறுதலான வழிகாட்டுதல். இப்படி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவன், ஆகினாலே ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களோடு நான் உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன், அன்பு காண்பிக்க மாட்டேன். அது என் குடும்பத்தாராக இருந்தாலும் கூட என் குடும்பத்தாரிடத்திலே, ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலே நான் அன்பாக இருக்க மாட்டேன், அவர்களை விட்டு நான் விலகி இருப்பேன் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இன்றைக்கு நாம் சில விசுவாசிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சில குறிப்பிட்ட திருச்சபைகள் இப்படிப்பட்ட உபதேசத்தையும் விசுவாசிகளுக்கு திட்டவட்டமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் விசுவாசிகள், ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், ஆகையினாலே நீங்கள் ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளாத மற்ற கிறிஸ்தவர்களோடு, ரட்சிக்கப்படாத மற்ற கிறிஸ்தவர்களோடு நீங்கள் எந்த விதத்திலும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, அன்பு காண்பிக்க கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாத அல்லது தியானித்து வாசிக்காத கிறிஸ்தவர்கள் அந்த போதகர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற கற்பனையை பாருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். அவர் பாவியாக இருந்தாலும் சரி, நீதிமானாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு வெளியே உள்ளவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லா மனிதர்களிடத்திலும், பாவம் செய்கிற மனிதர்களிடத்திலும், நீதிமான்களாகிய மனிதர்களிடத்திலும், துன்மார்க்கர்களாகிய மனிதர்களிடத்திலும், திருடர்களிடத்திலும், கொலைபாதகர்களிடத்திலும், விபச்சாரக்காரர்களிடத்திலும் நீங்கள் அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாம் அவர்களிடத்திலே அன்பாக இருந்தால்தான் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். நாம் அவர்களிடத்திலே அன்பாக இருந்தால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் நம் மூலமாக, நம் வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய பழக்க வழக்கங்களின் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முடியும். அருமையான தேவஜனமே, நன்றாக யோசித்து பாருங்கள். எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய தேசத்திலே சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சொல்லப்போனால் நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது, அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு இருக்கிற காலங்களிலேயே எங்களுடைய ஊரிலே பௌர்ணமி பிரசங்கம் என்கிற ஒரு பிரசங்கத்திற்கு பக்கத்து கிராமங்களுக்கு கடந்து செல்வார்கள். அப்பொழுது அந்த சபையரோடு சேர்ந்து நானும் இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடிக்கொண்டு செல்லுவோம். அந்த நாளிலிருந்து இன்று மட்டிலும் திருச்சபைகள் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மிஷனரிகளை இந்திய தேசத்திலே அனுப்பி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்திய தேசத்திலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அளவிற்கு எழுப்புதல் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு எழுப்புதல் ஏற்படவில்லை. ஒருவேளை நான் யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டும் நோவா காலத்தின் ஜனங்களைப் போல நம்முடைய தேசத்தின் ஜனங்களும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், விக்கிரகங்களையே பொருட்டென்று வணங்கி கொண்டிருக்கிறபடியினால், நோவா காலத்தின் மக்கள் பாவம் செய்து அவர்கள் செய்த பாவங்கள் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டினபடியினாலே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சந்ததியிலே ஒரே ஒரு நோவாவின் குடும்பத்தை மட்டும் பிரித்தெடுத்து அவர்களை ரட்சித்தார், மற்ற எல்லாரையும் அழித்து போட்டார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால்
தேசத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தினாலும் மண் சரிவினாலும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆயிரமான ஜனங்கள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆயிரமான ஜனங்கள் காணாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் செய்தித்தாள்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஏன் என்கிற ஒரு கேள்வியை இங்கே கேட்டு பார்க்கும் பொழுது, நோவாவின் காலத்தின் மக்களை போல நம்முடைய இந்திய தேசத்தின் ஜனங்களும் பல ஆண்டுகளாக சுவிசேஷத்தை கேட்டும் சுவிசேஷத்தை அறிந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே தான் இன்னும் இந்த தேசத்தில் இவ்வளவு பெரிய அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வி விசுவாசிகளாகிய தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியர்களாகிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அருமையான தேவஜனமே, இதற்கு சரியான பதிலை ஒருவேளை நம்மால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும், இந்த சுவிசேஷம் நம்மோடு வாழ்கிற நம்முடைய குடும்பத்தவருக்கும், இந்த சுவிசேஷம் நம்மோடு கூட வாழ்கிற நம்முடைய சமுதாயத்தவர்களுக்கும், இந்த சுவிசேஷம் நம்முடைய தேசத்தவர்களுக்கும் சரியாக போய் சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற முதல் கற்பனை, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் உங்களோடு வாழ்கிற பிறரிடத்திலே, உங்களோடு வாழ்கிற ஒவ்வொருவரிடத்திலும் அன்பாய் இருங்கள் என்று சொல்கிறார். நாம் அப்படி அன்பாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் அப்படி அன்பாய் இருக்கிறோமா? நம்முடைய திருச்சபையில் அப்படி அன்பாய் இருக்கிறோமா? நம்முடைய சமுதாயத்தில் இப்படி அன்பாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இது மட்டிலும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்களே என்று சொன்னால், இன்றைக்கு தீர்மானியுங்கள், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற கற்பனைகளை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் என்று சொல்லி தீர்மானியுங்கள். மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தேசம் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அது உங்களுடைய என்னுடைய கண்களே காணக்கூடிய பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே ஆண்டவராகிய கர்த்தர் பிரதானமாக நமக்கு சொல்லி இருக்கிற இந்த கற்பனையை நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி செயல்படுத்துவோம். நம்முடைய தேசத்தை இயேசு கிறிஸ்துவுக்கென்று சொந்தமாக்குவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கற்பனை என்னவென்று சொன்னால், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் சென்று சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். அதோடு கூட நம்முடைய வேலை முடிந்து விடவில்லை. மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசித்து பார்ப்போமே என்று சொன்னால், சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அதுதான் ஒரு ஊழியத்தினுடைய முழுமையான நிலை. நாங்கள் அந்த கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவித்து விட்டோம், நாங்கள் இந்த கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவித்து விட்டோம், நாங்கள் அந்த மாநிலத்தில் போய் சுவிசேஷம் அறிவித்து விட்டோம் என்று சொல்லுவது சுவிசேஷத்தின் முழு நிலை அல்ல, ஊழியத்தின் முழு நிலை அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மத்தேயு 28:19 இயேசு கொடுத்திருக்கிற கட்டளையின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தே ஆக வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட அந்த மக்களுடைய பட்டியலை அரசாங்கத்திற்கு அந்த பயோடேட்டா படி, அரசாங்கம் கொடுத்திருக்கிற பயோடேட்டா படி அரசாங்கத்திற்கு தெரிவித்தே ஆக வேண்டும். அப்படி மிஷனரி சங்கங்களும் சுவிசேஷ ஊழியர்களும் திருச்சபைகளும் அரசாங்கத்திற்கு
தெரிவிக்க வேண்டிய செய்தியை சரியாக தெரிவிக்காதபடினாலே தான் இன்னும் இந்தியாவிலே 2.6 கிறிஸ்தவ சதவீதமே காண்பிக்கப்படுகிறது. அருமையான தேவஜனமே, மெய்யாகவே நிச்சயமாக இந்த நாட்களிலே மிஷனரிகள் ஊழியம் செய்கிற இடங்களிலே ஆயிரமான பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் விகிதாச்சாரம் இந்தியாவிலே ஏன் கூடவில்லை என்கிற ஒரு கேள்வியை கேட்டால், அரசாங்கம் என்ன பயோடேட்டா வைத்திருக்கிறதோ அந்த பயோடேட்டாவிலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டவர்களுடைய பர்டிகுலர்ஸை கொடுத்து அரசாங்கத்திற்கு அதை சமர்ப்பித்து இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக சேர்ந்திருக்கிறார்கள், திருச்சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த நிலை ஏற்படாதபடியினாலே தான் இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் இன்னும் கூடினார் போல் இல்லவே இல்லை. ஆனால் உண்மையான சதவீதம் அது அல்ல என்பது திட்டவட்டமாக ஊழியத்தின் அடிப்படையிலே கணக்கிடப்பட முடிகிறது. அருமையான தேவஜனமே, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். சரி, இப்பொழுது உங்களிலே ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆசைதான் ஐயா, எது சுவிசேஷம்? அற்புத அடையாளங்களை பற்றி சொல்வது சுவிசேஷமா? பெரிய மேடை போட்டு அந்த மேடையில் நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவது, அவர் செய்கிற அற்புதங்களை குறித்து சொல்லுவது, அவர் செய்த நன்மைகளை குறித்து சொல்லுவது சுவிசேஷமா? எது சுவிசேஷம் என்கிற ஒரு கேள்வியும் உங்களிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு பக்கத்திலே சுவிசேஷமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேதத்திலே பவுலை கொண்டு இந்த காரியத்தை திட்டவட்டமாக சொல்கிறார். வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் சுவிசேஷம். இயேசு அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசு இந்த பிசாசை துரத்தி இருக்கிறார். இயேசு அவனை ஏழ்மையாயிருந்தவனை செல்வந்தனாக மாற்றி இருக்கிறார். ஒரு கார் வைத்திருந்தான், இப்பொழுது 4 கார் வைத்திருக்கிறான். ஒரு வீடு வைத்திருந்தான், இப்பொழுது மாளிகை போல ஒரு பெரிய வீட்டை கட்டி அவன் வாசம் செய்கிறான். இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லுவது சுவிசேஷம் அல்ல, அது ஒரு சாட்சி. இந்த சாட்சியின் வழியாகவும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அதை அவ்வளவு திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது. சுவிசேஷம் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு என்ன சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை கேட்ட அந்த ஜெயிலர் தான் உடனே குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். அவனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதே போல 10வது அதிகாரத்திலே பேதுரு கொர்நேலியுவுக்கு பிரசங்கிக்கிற வேளையிலே அவர்கள் விசேஷத்தை சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். ரட்சிப்பு என்றால் என்ன? அற்புதத்தை பெற்றுக்கொள்வதல்ல, 2 கார் வாங்குவதல்ல, மாட மாளிகை கட்டுவதல்ல. ரட்சிப்பு என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு கொர்நேலியுவுக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் யார் இருக்கிறானோ அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை புரட்டி உங்கள் விருப்பம் போல நீங்கள் பொது ஜனங்களுக்கும் கிறிஸ்தவ சபைகளுக்கும் சொல்லிக் கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால்
விழிப்பாக இருங்கள், காலம் கடைசியாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சீக்கிரமாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய கற்பனைகளை சரியாக கைக்கொண்டு அதை பிசகு இல்லாமல் புரட்டாமல் சத்தியமாக உபதேசித்தவர்களுக்கும் அதை புரட்டி பொய்யாக உபதேசித்தவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். வாசித்து பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி, நன்றாக இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கோடு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கேட்ட இந்த கற்பனைகள் ரெண்டிலும், அல்லது பரிசுத்த வேதாகமத்தில் இன்னும் அநேக கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிய கற்பனையாவது மீறி அவிதமாய் மனிதருக்கு போதிக்கிறவன், உபதேசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனாய் எண்ணப்படுவான். நன்றாக வசனத்தை வாசித்து பாருங்கள். பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஊழியம் செய்கிற உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். சத்தியத்தை சத்தியமாக சொல்லாமல் சுவிசேஷத்தில் அல்லது கற்பனைகளில் எதையாவது ஒன்றை மீறி நீங்கள் உபதேசிப்பீர்களே என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே எல்லாரை காட்டிலும் நீங்கள் சிறியவர்களாக எண்ணப்படுவீர்கள். எத்தனை பரிதாபம் பாருங்கள். உங்களிடத்திலே சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட சகோதரன் சகோதரி பரலோகத்திலே உங்களுக்கு மேலான இடத்திலே கனப்படுத்தப்படுவார்கள். நீங்கள் எல்லாருக்கும் உண்பதாக சிறியவர்களாக எண்ணப்படுவீர்கள் என்று சொல்கிறார். ஆகையினாலே தயவு செய்து கற்பனைகளை புரட்டாமல், கற்பனைகள் வேத வசனங்கள் என்ன என்ன சொல்லுகிறதோ அதை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். கேட்கிற ஜனங்கள் அவரை விசுவாசித்து மனம் திரும்புவார்கள். பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே வசனத்தில் 2வது பகுதியை வாசித்து பாருங்கள். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன், நன்றாக கோடு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கற்பனைகளை கை கொண்டு போதிக்கிறவன், அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற கற்பனையை கை கொண்டு போதிக்கிற ஒரு ஊழியன், அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே எல்லாரை காட்டிலும் பெரியவனாக எண்ணப்படுவான். அருமையான தேவஜனமே, நான் யூடியூபில் பேசுகிறேன், தொலைக்காட்சியிலே பேசுகிறேன், பத்திரிகையிலே எழுதுகிறேன், மெடிடேஷன் வேர்ஸை வாட்ஸ்அப்பிலே போடுகிறேன். இன்னும் பற்பல நிலைகளிலே என்னால் இயன்ற அளவிற்கு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். இவை எல்லாவற்றையும் அறிவிக்கிறவனாக இருந்தும் நான் அறிவிக்கிற கற்பனைகளில் ஒன்றை நான் கை கொள்ளாமல் நான் மீறி உபதேசிப்பேனே என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் எனக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாரிலும் சிறியவனாக எண்ணப்படுவேன். அதே செல்வியனாகிய நான் போதிக்கிற கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு கை கொண்டு நான் பிறருக்கு போதிப்பேனே என்று சொன்னால் ஆண்டவராய் கர்த்தர் திட்டவட்டமாக சொல்கிறார், பரலோகத்திலே நீ பெரியவனாக எண்ணப்படுவாய். எந்த பாக்கியத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள்? எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். கற்பனைகளை தயவு செய்து மீறி உபதேசிக்காமல், கற்பனைகளை கை கொள்ளாமல் உபதேசிக்கிறவர்களாய் இராமல், கற்பனைகளை கை கொண்டு உபதேசிக்கிறவர்களாய் போதிக்கிறவர்களாய் நீங்கள் போதக ஊழியத்தை செய்வீர்களே என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு பெரிய இடத்தை, பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய போதகராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மேடை பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தில் சிறியவராக நீங்கள் எண்ணப்படுவீர்கள். அதோடு கூட மட்டுமல்ல, மற்றொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசித்து பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். நான் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு உபதேசிக்கிற வாழ்கிற அவனோடு கூட வந்து, அவனிடத்திலே வந்து அவனோடே கூட வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். பரலோகத்திலே மட்டும் முக்கியமான ஒரு இடமில்லை, பூமியிலேயும், இந்த பூமியிலே வாழும் மட்டிலும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவரோடும் கூட அவர் வாசம் செய்வாராம்.
இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் என்ன குறைவு இருக்கும்? இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் செய்யும் பொழுது நமக்கு சத்துருவாகிய பிசாசானவன் என்ன செய்துவிட முடியும்? நம்மை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கிற இந்த செய்தி உங்களுடைய ஆத்துமத்தை கண்ணாடியிலே காண்பிக்கிற ஒரு செய்தியாகும். உங்களுடைய ஆத்துமா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இந்த வசனமாகிய கண்ணாடியிலே உற்று நோக்குங்கள். சீராக இல்லை என்றால் மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்திலே பலத்த கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி கண்களை மூடி விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேளைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஊழியர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கற்பனைகளெல்லாம் அறிந்திருக்கிற நாங்கள் அவைகளை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாதபடி அவைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியிலே வாழவும், இந்த பூமியிலே ஊழியம் செய்யவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அப்படி ஊழியம் செய்யும்படியாய், அப்படி வாழும்படியாய் தீர்மானித்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவரீர் அவர்களோடு கூட தங்கி இருந்து அவருடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து அவருடைய நோய்களையெல்லாம் குணமாக்கி சமாதான குறைவையெல்லாம் மாற்றி அவர்களுக்கு விரோதமாய் நடைபெறுகிற எல்லா வகையான பொல்லாத பிசாசின் கிரியைகளையும் அழித்து போட்ட ஆண்டவரே, விடுதலையை கொடுத்து ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளாக, ஜீவனுள்ள ஊழியர்களாக நீர்களை பயன்படுத்துவீராக. உங்களுடைய தேசத்தை ரட்சிப்பீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி